வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிறு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, கூடவே 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போதே இன்க்ரீடியன்ஸும் நல்லா மொறுன்னு வதங்கிடும். கூடவே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் சலசலன்னு வரும்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்ல மசாலா ஒன்று போல் வறுபட்டு வர்றது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் வறுத்துக்கோங்க. நல்லா சலசலன்னு வறுக்கும்போது நல்லா வாசம் வரும். நல்லா உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சு முளைக்கட்டினா பச்சை பயிறு ஒரு கை அளவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் நல்லா ஆறட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கூடவே இப்போ இந்த அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் 10 சின்ன வெங்காயமும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 1 கப் அளவுக்கு முளைக்கட்டினா பச்சை பயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ஆல்ரெடி ஊற வச்ச பச்சை பயிறு தான், அதனால் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். கறிக்குழம்பு சுவையில் இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு இந்த முளைக்கட்டின கொண்டக்கடலையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரச சாதத்துக்கு சூடாக சாப்பாட்டில் அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைவாக பச்சை பயிறு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனம் சூப்பராக இருக்குது. முளைக்கட்டின தானியங்களில் எப்போவுமே ரெசிபி நம்ம டபுள் மடங்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு இந்த பச்சை பயிறு கடைசலும் போட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சுட சுட சாதத்தில் இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு கடைசல் பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.